ரவிச்சந்திரன் சார், நான் உங்கள்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம், நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். அப்புறம் எதிர்கருத்து அவங்கள்ட்ட வாங்கிடலாம். இந்த சீர்திருத்தம் நான் சொன்ன மாதிரி எதிர்கட்சிகளில் கனிமொழி பேசும்போது இது எகெயின்ஸ்ட் பெடரலிசம், ஆன்டி கான்ஸ்டியூஷன், மைனாரிட்டிஸுக்கு எதிரானது அப்படின்லாம் கடும் சொல்லாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க. நம்மோடு இணைந்திருக்கிறார் தோழர் தியாகராஜன். கர்னல், நான் உங்களை வரவேற்கிறேன் அரசியல் விமர்சகராக. தியாகராஜன் சார் வாங்க சார், வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். தியாகராஜன் சார் அப்புறம் போகலாம். முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், இது உங்கள் பார்வையில் எப்படி சார் இது? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கும் ஃபெடரலிசம்க்கு என்ன சம்மந்தம்னு எனக்கு தெரியல. சரி, இந்தியாவுக்கு வெளியில் ஒரு பாகிஸ்தான், அது 8.9 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. இந்தியாவுக்குள்ளே ஒரு பாகிஸ்தான் மாதிரி 9.4 ஸ்கொயர் கிலோமீட்டர் இவங்க இருக்காங்கங்கிறது ஒரு கருத்தாக எடுத்து வைக்கலாம். இந்தியா பூரா இருக்காங்க. ஷியாவும் இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் என்ன பேசுறீங்க சார்? நீங்க என்ன பேசுறீங்க? இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தான் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. இது என்ன கருத்து? என்ன கருத்து? கருத்தை பேசுங்க, இல்ல வக்ஃப் போர்டு சட்டத்துடைய திருத்தத்தை பேசுங்க. என்ன எடுத்தவனே எப்படி பேசுறாரு? இந்தியாவுக்குள்ள இதெல்லாம் வக்ஃப் போர்டு சட்டம் எல்லாம் வந்து பாகிஸ்தானா? இது சரியா? ஷியாவும் சுன்னி இது சரியா? அந்த அந்த கருத்து இல்ல, அந்த கருத்தை திரும்ப வாங்கணும். அந்த கருத்தை அவர் திரும்ப வாங்கணும். பேசவே தொடங்க. ஒண்ணா காங்கிரஸ் அரசு கருத்து திரும்ப வாங்க சார். என்ன சார் பேசுறீங்க? நான் இன்னும் கருத்தை முன் வைக்கிறேன். ஒரு நிமிஷம். இப்போ நான் இல்ல ஒரு நிமிஷம் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. இல்ல கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. இப்ப கொஞ்சம் பிரீஃபா சொல்லி முடிச்ச பிறகு நீங்க வாங்க. ஒரு நிமிஷம் ரைட். இல்ல இப்ப அவர் யாரையும் கருத்து பேசாதீங்க ஐயா. உங்களை நான் வந்து தேச துரோகின்னு சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? நான் ஏத்துக்க மாட்டேன். அதே மாதிரி நான் மறுக்க மாட்டேன். அதெல்லாம் இப்படி மறுக்க மாட்டேன். என்னோட நேரத்துல நான் பேசிப்பேன் சார். ஒரு நிமிஷம் நான் பேசிப்பேன் சார். பாகிஸ்தான் சொன்னா அப்படி தேச விரோதமாகும். நான் பாகிஸ்தான் நிலப்பரப்ப சொல்றேன். இப்படி இருக்குன்னு சொல்றேன். இதுல என்ன இருக்கு? இந்தியாவில் இருக்கின்ற 9 லட்சம் ஏக்கர் இடம் வந்து சார் கொஞ்சம் கருத்த கருத்தா பேசுங்க சார். கொஞ்சம் இருக்கு சார், கருத்தா பேசுங்க சார். அதாவது அவருடைய பாகிஸ்தானை புரிய வைக்கிறதுக்கு வந்து இந்த வக்ஃப் போர்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல 2009க்கு மேல இரட்டிப்பாக நிலம் கையடக்கப்படுத்தக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு வருது அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை வந்தது. 54ல இருந்து இதில் வந்த 3 சட்ட மாற்றங்கள் எல்லாமே காங்கிரஸ் அரசு செயல்படும் போது வந்தது அப்படிங்கிறதும், குறிப்பாக நரசிம்மராவ் ஐயா அரசு அப்புறம் மன்மோகன் ஐயா அரசு வரும்போது வந்தது. 54 இந்த பர்டிகுலர் சட்ட திருத்தத்தில், அதாவது அமெண்ட்மெண்ட்டில் திரும்ப பாராளுமன்றத்தில் நேற்றுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, ஐயா சச்சார் கமிட்டி என்ன சொல்லிச்சோ அதுலேருந்து வேறுபட்டு நாங்கள் பேசலை. சச்சார் கமிட்டி அமைச்சது யார்? காங்கிரஸ் 2005. அதுலேருந்து வேறுபட்டு நாங்கள் எதையும் பண்ணிடல. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் நம்ம பண்ணோம் சார். நீங்களே பண்ணியிருந்துருக்கலாம். 2005 நீங்கள் அமைச்சிங்க, அப்போ சொன்னாங்க, நீங்களே பண்ணியிருந்துருக்கலாம், நாங்கள் பண்ணுறோம். இவ்வளோதான் அதில் இருக்கிற விஷயம். அடிப்படையில் இதை வந்து ஒரு இஸ்லாத் அல்லது கிறித்துவ அல்லது ஹிந்து அப்படிங்கிற விஷயமா பார்க்காம, இந்தியாவில் ஒரு போர்டு கிட்ட இவ்வளோ பெரிய இடம் இருக்கு. அந்த சொத்து வந்து அவர்களே முடிவு பண்ணுறாங்க, அவங்களே டிசைட் பண்ணுறாங்க, அவங்களே பேசுகிறாங்க, அவங்களே விவாதிக்கிறாங்க. அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து சில திருத்தங்களை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு நேற்றுக்கு பேசும்போது ஒரு திமுக நண்பர் என்ன சொன்னார், எல்லாரும் கேட்டாங்க, வக்ஃப் போர்டில் எதுக்கு நீங்கள் வந்து நான் முஸ்லீம்ஸை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயா நான் முஸ்லீம் வக்ஃப் போர்டுன்னே நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது இதில் என்ன தவறு வருது? நம்பர் 1. 2வது, இந்திய பேரரசனுடைய நிலத்தில் இருந்து தானே விவாதமே வரப்போகுது. மற்ற நாட்டில் இருக்கிற நிலத்தை பற்றி இதில் விவாதம் வரப்போறது இல்லை இல்லையா? இந்திய பேரரசனுடைய நிலங்கிறது எல்லாருக்குமானதாக இருக்க போகிறது. கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, வலிமை மிகுந்தவர்களுக்கு கிடையாது இருக்கு. அதனால இதில் வந்து நான் முஸ்லீம் அப்படின்னு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு திமுக பேச்சாளர் என்ன சொன்னார், இது பாருங்க, நாங்கள் வந்து அறநிலையத்துறையில் வந்து வேற்று மதத்துக்காரரை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், ராஜாக்கள் தான் கோவில் கட்டினாங்க, கோவில் கிட்ட தான் சொத்து இருந்தது. ராஜாக்கள் மக்கள் வரி பணத்திலேருந்து கோவில் கட்டினாங்க. ஸோ மக்கள் வரி பணத்திலேருந்து ராஜா கோவில் கட்டினாரா, கோவிலுக்கு நிலம் இருந்ததா, அதனால எல்லா மதத்தை வரையும் உள்ளே கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னாங்க. எனக்கு சிரிப்பு வந்தது. காரணம் என்னன்னா, விவாதம் வக்ஃப் போர்டை பற்றி. தமிழ்நாட்டிலையும் வக்ஃப் போர்டுக்கான விவாதம் நடக்குது. அப்போ அதுக்கு கொடுத்தது யாரு? அதுவும் ராஜா தான், அதுவும் கோவில் தான், அதுவும் மக்கள் வரி பணம் தானே. இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை.
ஸோ அடிப்படையில் இந்த நில ஜிஹாத் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து சூழ்நிலை வரும்போது என்னால விளக்க முடியாது வார்த்தையை பயன்படுத்தி நான் கேக்குறேன் ஜிஹாதுனா என்ன அர்த்தம் அது சொல்லுங்க. கொஞ்சம் ஜிஹாதுனா மோசமான அர்த்தம். ஜிஹாது மோசமான என்ன சொல்லுங்க. ஆனா ஜிஹாத் அவங்க சொல்லிட்டு போறாங்க. ஜிஹாத் என்றால் இறைவனுக்காக பயணிப்பதுதான் ஜிஹாத். ஜிஹாத்னா இறைவனுக்காக பயணிக்கிறது எல்லா வழியிலும். அதுதான் சொல்றேன். ஆனா அவர் சொல்றாரு அவர் வேற நோக்கத்துல சொல்றாங்க. அமெண்ட்மென்ட்லயே சொல்லப்பட்டது அதுதான் கிடையாதுங்க. அமெண்ட்மென்ட்ல சொல்லப்பட்டது என்னன்னா ஐயா இருக்கு இல்லங்க நான் முடிச்சிடுறேன். பொய் எடுத்தலாம் வந்து பொய் வந்து நீங்க எல்லாம் விளக்கம் கொடுங்க. நான் உங்களுக்கு நேரம் கொடுங்க. என்னங்க இப்படி ஒரு வண்ணத்தை நீங்க கருத்தை சொல்லுங்க. எதற்காக இந்த சட்டத்தை திருத்துனீங்க கருத்தை சொல்லுங்க. நீங்க பேசி முடிங்க. அவர் பேசட்டும் சார். இறைப்பணிக்காக மதப்பணிக்காக மட்டும் தான் இதுல பயன்படுத்தணும். இதுதான் அந்த ஜிஹாத்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அப்படிங்கிறது தான் இந்த அமெண்ட்மெண்ட்ல சொல்லப்பட்டது. வேற விஷயங்களுக்காக இருக்கக்கூடாது. சில இடங்கள்ல என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு வந்து ஒரு வீட்டுல தவறு எங்க இருந்து வருதுன்னு சொன்னா அவங்க மதத்தை சேர்ந்தவங்க அவங்க பாத்துக்க போறாங்கன்னு விட்டுறலான்னு பார்த்தா அதுல என்ன ஆயிடுது, அந்த மூத்ததாரம் அல்லது நீக்கப்பட்டவங்க அல்லது புறக்கணிக்கப்பட்டவங்க ஷாபானு மாதிரியா ஒதுக்கப்பட்டவங்க அந்த மாதிரி வரும்போது என்ன ஆயிடுது, அந்த மாதிரி இருக்கும்போது வரும்போது என்ன சொல்றாங்க, பெண்கள் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் வருது அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ வந்து இந்த பர்டிகுலர் சட்ட திருத்தங்கள்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சச்சார் கமிட்டி கொண்டு வந்ததுல இருந்து எதையுமே மாத்தல காங்கிரஸ் நண்பர்களோ அல்லது ஐயா நீங்க நான் பேசுறதுக்கு நீங்க உங்க நேரம் போது நான் காதுல ரத்தம் வந்தாலும் சும்மா உட்கார்ந்துருப்பேன், கவலைப்பட மாட்டேன். ரத்தம் வந்தாலும் கவலைப்பட மாட்டேன். ரத்தம் வரும் உங்களுக்கு பரவாயில்ல, தன்னால தானே வரும். அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது காங்கிரஸ் நண்பர்களோ மற்றவர்களோ விளக்க வேண்டியது என்னன்னா, ஐயா இந்த அமெண்ட்மெண்ட்ல நாங்க கொண்டு எங்களுக்கு சொல்லப்பட்ட சச்சார் கமிட்டியில இருந்து இதெல்லாம் வேறுபட்டிருக்கு, நாங்க இதனால தான் இதை கொண்டு வராம இருந்தோம், நீங்க கொண்டு வந்து இப்ப ஏமாத்துறீங்க அல்லது மோசம் பண்றீங்க அப்படின்னு எடுத்து விவாதிச்சா நம்ம பேசலாம். அப்படி இல்ல அப்படி இருங்க இன்னும் ஒன்னே ஒரு முக்கியமான கருத்து, அடிப்படையில் இந்த சர்வே லேண்ட் எடுக்கிறதுல இருந்து ஒவ்வொன்றுத்துக்கும் அரசு செலவு இதுல வருது அப்படிங்கிறதும் ஒரு விவாத பொருளாக மாறிச்சு. இப்ப என்ன சொல்லியிருக்கு, அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய கலெக்டர்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க, அவ்வளவுதானே. மாவட்ட கலெக்டர்ங்கிறது யாரா வேணாலும் இருக்கலாம் இல்லையா, இந்தியர் தானே வரப்போறாங்க, யார் வேற எங்கேயிருந்து வரப்போறாங்க. ஸோ அவருக்கு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இதனுடைய முதல் கருத்தா எடுத்து வைக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன், திரும்ப திரும்ப இந்த 4 நாளா பேசுறவங்க பங்களாதேஷ் மாதிரி இந்தியாவிலையும் வந்துடும், பங்களாதேஷ் மாதிரி இந்தியாவிலையும் வந்துடும்னு சொல்றது வந்து அவர்கள் பயமுறுத்துவதற்காக சொன்னாலும் அல்லது ஒரு அச்சத்தின் அடிப்படையில் சொன்னாலும் அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்தை மத ரீதியாக மத வழியாக ஒரு ஆட்சியே அப்படி நடந்ததுன்னு சொன்னா அதனுடைய தவறுகள் எல்லாம் இங்கேயும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்தியா மதம் சார்ந்த ஒரு அரசை நடத்தவே இல்லை, நடத்தவும் நடத்தாதுங்கிறதுனால இது இந்தியர்களின் நலத்துக்காக தான் செய்யப்பட்டிருக்க ஒழிய வேற எந்த ஒரு மத ரீதியாக செய்யப்படலைங்கிறத வாதமாக. வெரி குட். டிடிஎஸ் இப்போ இந்த சட்டத்தை தாண்டி இந்த சட்டம் 15 நிமிஷத்தில் நம்ம விவாதிக்க போறதில்லை, அது முடியாது. இட் ஹாஸ் பீன் a லாங் ப்ராசஸ். அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவோம். பாரதிய ஜனதா இப்போ விளாடிமிருடைய கருத்து மட்டுமல்ல, இன்றைக்கு வலைதளங்களிலும் வருகின்றது. அகிலேஷும் இந்த குறையை சொல்லியிருக்கிறார். இந்த தோல்விக்காக பூஸ்ட் ஏற்றுவதற்காக தனது கேடர்ஸ்ட்டை நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசென்ட்டாக அது ஒரு கருத்து மாற்றங்கள், ஒரு ஹெக்டிக் டாக் இஸ் கோயிங் ஆன். தே மே பி கெட் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ். இல்லை பெனிஃபிட்ஸ் யாருக்கு இருந்ததுன்னா, ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து தோத்துட்டாங்க, ஆனால் அவங்க தான் பிரதமர், தோத்துட்டாங்க சீக்கிரமாக கவுந்துரும், தோத்துட்டாங்க சீக்கிரமாக கவுத்துருவாங்கன்னு இவங்க தான் பாவம் ஆஸ்வாசப்படுத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது 5 வருடம் நல்லா தான் போக போகுது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, சனாதனத்தை ஒழிப்பேன்னு ஒருத்தர் பேசுகிறாரு, அங்கே ஒரு அமைச்சர் உட்காந்துருக்கார், யார், நம்ம சேகர் பாபு ஐயா. சரி, அதுதான் முதல் கேள்வியாக நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். அவருடைய கருத்தை அவர் நடுநிலையாளராக இருந்தால் அந்த இடத்துல அவர் வேறு கருத்தை தெரிவிச்சிருக்கணும். பட் கட்சி ரீதியாக உதயநிதி ஐயா எதிர்த்து பேச முடியாது, விட்டுருங்க. வேலை வாய்ப்போ அல்லது பயன்லேயோ ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. உதாரணத்துக்கு நான் முஸ்லீம் வக்ஃப் போர்டுன்னு வந்த உடனே தான் இந்த விவாதமே வருது. அது வராமல் இருந்திருந்தால் இந்த கேள்வியே வந்திருக்காது.
அதை மையுறுத்தி நீங்க முதல்ல பேசணும். ரெண்டாவது, இந்திய நிலங்களை பற்றி தான் பேசுறோம். இந்திய நிலங்கள் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் இருக்கு, இஸ்லாம் சகோதரர்களுக்கும் இருக்கு, இந்து சகோதரர்களுக்கும் இருக்கு. அப்போ இப்போ ஒரு கிராமத்தை வந்து நான் ஒரு வருடம் முன்னாடியே அதை நான் என்னுடைய விவாதத்தில் எழுப்பினேன். ஒரு கிராமத்தையே, அந்த கிராமத்து கோவிலையே வஃப்து போடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு போராட்டம் அந்த இடத்துல வெடிக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்கள் மட்டும் அமர்ந்து பேசுவாங்கன்னு சொன்னால் நடுநிலை தவறுங்கிறத நான் எதை வச்சு உங்களுக்கு சொல்லுவேன்னா, கருணாநிதி ஐயா பண்ணது தான். ஜெயலலிதா அம்மாவுடைய கேஸை வந்து கர்நாடகாவில் நடத்தணும், தமிழ்நாட்டில் நடத்தினா நீதிமன்றம் விலை போய்விடும் அப்படின்னு அவர் தான் சொன்னார். அதைத்தான் நம்ம திரும்ப எடுத்து சொல்கிறோம். ஐயா, இந்திய நிலங்கள் எல்லாரும் இருக்காங்க, இஸ்லாம் சகோதரர் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தவர்கள் மட்டும் அமர்ந்தால் பிரச்சனை வந்துடும் அடிப்படையில். ரெண்டாவது, நீங்கள் எப்படி அந்த பெண் விஷயத்தை கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது உங்கள் டைட்டிலில். அங்கே என்ன இருந்ததோ அதை இருக்கணும்னு சொன்னோம். ஏன்னா நாளைக்கு மாற்றிட்டா என்ன பண்ணுறது? நடுவில் இன்னொரு காங்கிரஸ் அரசு வர வேண்டிய சூழ்நிலை வந்து டபக்குன்னு பெண்கள் இருக்கக்கூடாதுன்னு மாற்றி விட்டா, நடந்ததெல்லாம் நரசிம்மராவ் ஐயாவும் இவங்க நம்ம மன்மோகன் சிங் ஐயாவும் இருக்கக்கூடியதான் அந்த மாற்றங்கள் வந்தது. ஐயா, சச்சார் கமிட்டி இந்த வஃப்த் போர்டை பற்றி மட்டும் பேசலை. என்ன மாற்றம்னு சொல்லிட்டு என்ன மாற்றம்? சச்சார் கமிட்டி கொண்டு வந்ததை 2013 சாஸ்வதப்படுத்தி கொடுத்ததோ அல்லது இவங்களே முடிவு பண்ணுவாங்க, அந்த முடிவுக்கு இன்னொரு அப்பீல் கிடையாது, இத்தனை நாளைக்கு மேலே வழக்கில் முடிவு வரலன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இது டிஸ்குவாலிஃபை ஆகிடும்ங்கிறதெல்லாம் வந்த ஒரு விஷயம் தானே. பெண்கள் விஷயத்தில் என்ன மாற்றம்? பெண்கள் விஷயத்தில் மாற்றம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னதே ஒழிய உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 1900 இருக்கிற எல்லாரும் ஒரே ஒரு கேள்வி நீங்க நாளைக்கு மாத்திர கூடாதுங்கிறதுக்கு இல்ல தோழர் அண்ணனுக்கு ஒரே ஒரு கேள்வி. சச்சார் கமிட்டி கமிஷன் கொண்டு வந்த விஷயத்தை இந்த கடந்த 10 வருடங்களில் பாரதிய ஜனதா கட்சி எதை நிறைவேற்றி இருக்கிறது? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். முடியல, நான் ஏன் சொல்லிடுறேன். நீங்களே சொன்னீங்க 2010லயே வந்து வந்தாச்சு, 2005ல கொண்டு வந்தாங்க, 2007ல தான் கொண்டு 2010ல தான் கொண்டு வந்து. அதுல என்னென்னலாம் இருக்கு தெரியுமா? ஒரு பாராளுமன்றம்னா இத்தனை இஸ்லாத்தவர்கள் இருக்கணும், ஒரு சட்டமன்றம்னா இத்தனை இஸ்லாத்தவர்கள் இருக்கணுங்கிற வரைக்கும்லாம் அந்த சச்சார் கமிட்டியில் இருந்தது. அப்படி ஒரு பாராளுமன்றத்தையோ சட்டமன்றத்தையோ நம்ம பார்க்கறது இல்லை. ஒரு மக்கள் பிரதிநிதி இருக்கணும்னு தான் நம்ம பார்க்குற மொழிய. ரிசர்வேஷன் கூட அம்பேத்கர் ஐயா ஒத்துக்காத, ஒரு ரிசர்வ்டு தொகுதிங்கிறது கூட அம்பேத்கர் ஒத்துக்காத விஷயம், நல்லதுக்காக சிலதை அனுமதிச்சு அப்படித்தான் வந்தது. அதனால தான் சச்சார் கமிட்டி கை வைக்க முடியல. அம்பேத்கர் ரிசர்வேஷன் ஒத்துக்கலையா? ரிசர்வேஷன் தொகுதி அவர் என்னைக்கு ஒத்துக்கிட்டாரு? ரிசர்வேஷன் தொகுதி இருக்கவே கூடாது. இப்போ இதுல ஒரு டிசன் இருக்கு விளாடிமிர். அரசியல் ரிசர்வேஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கலாம் என்ற ஒரு பேச்சு, ஆனால் இடஒதுக்கீடு குறித்து பேசலங்கிறது இல்ல. அதுக்கு அவர் சொன்ன காரணங்கள் வேற. அது கேட்ட விஷயத்துல நீங்க தப்பு பண்ணீங்களே அப்படின்னு சொல்றதாக இருந்தா என்ன தவறு நடந்தது அப்படிங்கறத நிறைய விவாதிச்சிட்டோம். ஒரு வரியில நான் சொல்லிடுறேன், ஷார்ட்டா ஒரே வரியில முடிச்சலாம். ஏன்னா அது வந்து உண்மையிலே ஒரு துர்பாக்கியம். அதை பத்தி பேசுறது கூட திரும்ப நல்லது இல்ல. ஆனா பேசினா துர்பாக்கியம் என்ற போற நீங்க பேச முடிஞ்சிருச்சு. மோசமான சம்பவம், ஒரு கலவரம் இருக்கு, அங்க தூண்டப்படுகின்றார்கள், அந்த இடத்துல ஒரு தவறு நடக்குது, அவனுக்கு எந்த ஒரு பாஸ்ட் ரெக்கார்டும் கிடையாது. அந்த தப்பு செய்தவன், கொடூர செயலை செய்தவனுக்கு பாஸ்ட் ரெக்கார்டு எதுவும் கிடையாது. சட்டத்துல பாஸ்ட் ரெக்கார்டுனால தண்டனை கேட்டாது வாதமா பிடிவாதமா பக்கவாதமான நான் முதல்ல வைக்கிறேன், அப்புறம் நீங்க வாதத்தை பேசுங்க. தப்பு. அந்த இடத்துல அவர்களுக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுத்தாங்க, மாலை போட்டாங்க, அந்த எம்பி பண்ணாரு, எம்எல்ஏ பண்ணாருங்கிறது எல்லாமே அதன் அடிப்படையில் நடந்த ஒரு விஷயமே தவிர பிஜேபி அரசோ அல்லது மாநில அரசோ அல்லது ஆர்எஸ்எஸோ இந்த மாதிரியான தவறுகளை ஊக்குவிக்காது. அதோட அந்த அது வந்து மகா ஒரு பயங்கரவாத சம்பவம் தான். இல்ல உண்மை பெண்களுக்கு ஏங்க ஒரு நான் கேட்கிற வார்த்தையை கேளுங்க. இப்படி சொல்லட்டுமா? டிடிஎஸ் ஒரு பெண் கலவரத்தில் ஓடி வரால், பில்கேஸ் பாரு சமைத்துக் கொண்டிருக்கிறாள், ஓடி செல்கின்றாள், என்னை காப்பாற்ற யாரும் இல்லை என்று அவரை கற்பழித்து 13 பேரை படுகொலை செய்து வயிற்றில் இருந்த குழந்தை கீழே சாவடித்தார். 11 ஆண்டுகள் தீர்ப்பு எப்படி வழங்கப்படுகிறது என்றால், இந்த 11 பேர் விடுதலை செய்யப்பட்டவர்கள் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஆகவே நல்லவர்கள், அவர்கள் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கிறது, அவர்களை விடுதலை செய்கிறோம். வெளியே வருகிறார்கள், மாலை போடப்படுகிறது, லட்டு ஊட்டப்படுது. நான் சொல்றேன், இது நமக்கு இது வந்து மனித சமூகத்துக்கு பிஜேபி இல்ல நான் பிஜேபி பேசவே மாட்டேன், பேசவே கூடாது, பேசவே மாட்டேன். ஏன்னா எனக்கு வேற பிரச்சனை இருக்கு. ரைட். இதுல வந்து பேட்டரி வித்தவங்க கதை மாதிரி 7 பேரையும் வெளியில விடுற மாதிரியான விஷயம். ஆனா நான் மெயினா ஒரு இடத்துக்கு வர்றேன். ஷாபானு அம்மா வந்து 25 ரூபாய் அவங்க ஜீவனாம்சம் இல்ல. நான் இந்த இது அந்த டாபிக் வேணும். அது 87 இல்ல 87 இருந்தா என்ன? முதல்ல நீதிமன்ற தீர்ப்பை அவமதித்ததுங்கிறது அதுதானே. சோ அதுல இருந்து நான் 25 ரூபாய் 4 குழந்தைக்கு அம்மா. ஓகே 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 4 குழந்தைக்கு அம்மாவா? இங்கேயாவது ஒரு கலவரம், ஒரு தவறு நடந்தது, அது ரொம்ப மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த இடத்துல 4 குழந்தைக்கு அம்மா 25 ரூபாய் கேட்டா தகிச்சு முடியாதுன்றார் ராஜீவ் காந்தி. ஒரே ஒரு விஷயம், ஐயா, ஷியா சுன்னி முஸ்லிம்ஸுக்கு மட்டும் ஆளுமை இருக்கக்கூடிய ஒன்றில்
மற்றவர்களுக்கும் இருக்கணும்னு அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை ஒரு நீதி நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். இந்த தியாகராஜன் தோழர் உங்கள்கிட்ட தான் வர்றேன். இந்த ஷியா சுன்னி கதைக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். நம்ம நேரடியாக ஹமாஸ் ஒரு சன்னி அமைப்பை சேர்ந்தவர்கள். சவுதி அரேபியா அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை. ஷியா ஹிஸ்புல்லாவும் சரி, ஈரானும் சரி, இப்ராஹிம் ரைசியும் சரி, எல்லோருமே ஷியா பிரிவினர்கள். இன்னைக்கு சுன்னியும் ஷியாவும் ஒன்றா தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரசியலின் வருகின்ற போது அதே போல் எல்லா மதங்களிலும் எல்லா மூணே வரையில பதில் சொல்ல, மூணே வார்த்தையில பதில் சொல்லிடுறேன். ஒரு நாட்டுக்கு ஆதரவு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு எல்லாருமே கொடுப்பாங்க, ஒரு தீவிரவாத அமைப்புக்கு கொடுக்க மாட்டாங்க.